Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பருப்பு ஊசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீன்ஸ் பருப்பு ஊசிலி எல்லா ரைஸ் வெரைட்டிக்கும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற பீன்ஸ் பொரியல் மாதிரி கிடையாது, இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் பருப்பு ஊசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ அந்த ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பருப்பு உருண்டை குழம்பு அல்லது மசால் வடை, இது ரெண்டோட ப்ரிப்பரேஷன் லைட்டாக டச் ஆகும். இப்போ நம்ம பருப்பு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும், சின்ன சின்ன வடையாக செஞ்சு. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு குழியிலையும். இப்போ நம்ம அரைச்ச அந்த பருப்பு மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி ஒவ்வொரு குழியிலையும் வச்சிடலாம். மொத்தம் 4 வடை வரும். இப்போது இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அது சூடாகிட்டுருக்கு. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த தட்டு வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர் லைட்டாக மாறி இருக்கும், பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ அந்த வெந்த அந்த வடையை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. இந்த டைமில் நம்ம கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உதுத்து விடலாம். இப்போ நீங்கள் பீன்ஸ் பருப்பு ஊசிலி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கே இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரு 11 அல்லது 12 மணிக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வடையும் நல்லா தூளாக ஆக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பீன்ஸை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். $150 கிராம் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி ட்ரை ஆகி அடிப்பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த காய் நல்லா எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. பீன்ஸ் வேகும்பொழுது அதிலிருந்து தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பீன்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டோம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம வடையை நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேக வச்ச பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் அந்த பருப்பு வேக வச்சு உதுத்தோம் பார்த்தீங்களா, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேங்காய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட பீன்ஸ் பருப்பு ஊசிலி ரெடி ஆயிடுச்சு. அந்த பருப்பு பீன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பொழுது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.